கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளோட வேத வாசனம் இப்படியா சொல்லுகிறது. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஆசா என்ற ஒரு மனுஷன் தான். அப்போ ஆஷாவுக்கு விரோதமான நிறைய ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வரும்போது ஒரு ராஜா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஆசா ஜெபம் பண்ணுறாரு. ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உனக்கு உதவி செய்வது லேசான காரியம் அப்படின்னு இந்த நாளில் ஆசா ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த நாளில் பலன் கொடுத்து அவருக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாங்களோ அவங்கள அழிக்க அவர் என்ன பண்ணாராம், நல்ல வல்லவராக இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக யாருன்னா மனுஷர்கள் இருக்கிறாங்களா, சத்துருவின் கிரிகள் இருக்கிறதா, பயப்படாதீங்க. ஆசா ஜெபித்தது போல் இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.